ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? ஆன்சர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இடைக்கால தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆகஸ்ட் 29, 1947 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 389 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவினை கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 284 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 1949 ஆண்டு நவம்பர் 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் 1950 ஆண்டு ஜனவரி 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை விதியை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும்? ஆன்சர் விதி 368. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவை பாரதம் என்று கூறும் விதி ஆ சரத் எது? ஆன்சர் விதி 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் தெலுங்கானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? ஆன்சர் எஸ்.கே. தார் கமிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரட்டை குடியுரிமை உள்ள நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1955 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியுரிமை எத்தனை வழிகளில் பெறலாம்? ஆன்சர் 5 வழிகளில் பெறலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார்? ஆன்சர் 7 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? ஆன்சர் 44வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத் ராஜ்யத்தை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் எது? ஆன்சர் பத்திரிகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பத்திரிகைகளின் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியல் பிரிவு ஆ சரத்து எது? ஆன்சர் விதி 19.
நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் சரத்து எது? ஆன்சர் விதி 32. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது எந்த பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம்? ஆன்சர் விதி 32. நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுவதை தடுப்புச் சட்டம் எத்தனையாவது விதி? ஆன்சர் விதி 48. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் தற்போது எத்தனை உள்ளன? ஆன்சர் 11. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமை எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 86வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் முதலில் உருவாக்கப்பட்ட போது எத்தனை இருந்தன? ஆன்சர் 10 கடமைகள் இருந்தன. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பெயரளவு தலைவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உண்மையான அதிகாரம் பெற்ற தலைவர் யார்? ஆன்சர் பிரதம அமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து நிர்வாக செயல்களும் யாருடைய பெயரில் நடைபெறும்? ஆன்சர் பிரதம அமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தூக்கு தண்டனை குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் முன்பு யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டும்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் தன் ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவரிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் சம்பளம் எவ்வளவு? ஆன்சர் 5 லட்சம். 2008ஆம் ஆண்டு 1.5 லட்சமாக இருந்துச்சு. தற்போது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட எத்தனை பேர் முன்மொழிய வேண்டும்? ஆன்சர் 50 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரணாப் முகர்ஜி எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? ஆன்சர் 13வது குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2014 வரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றுள்ளது? ஆன்சர் 14 முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருமுறை குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவசர நிலை பிரகடனத்தை அறிவிப்பவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை வகையான அவசர நிலை பிரகடனம் உள்ளன? ஆன்சர் 3 வகையான அவசர நிலை பிரகடனம் உள்ளது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் எந்த நெருக்கடி நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை? ஆன்சர், நிதி நெருக்கடி நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? ஆன்சர், சரத்து 352. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நெருக்கடி நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 3 முறை. 1962 முதல் 1968 வரை சீன இந்திய போர். 1971 பாகிஸ்தானுடனான போர். 1975 முதல் 1977 வரை நாட்டிற்குள் உள்குழப்பம் ஏற்பட்டதால் அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாட்டுடன் போர் ஏற்படும் போது எந்த விதி மூலம் நிறுத்தப்படும்? ஆன்சர், விதி 19. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில நெருக்கடி முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? ஆன்சர், பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எத்தனை முறை மாநில நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், 4 முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மசோதாவை பண மசோதாவா அல்லது சட்ட மசோதாவா என முடிவு செய்பவர் யார்? ஆன்சர், சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ஆன்சர், குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்சபா அல்லது மக்களவையின் தலைவர் யார்? ஆன்சர், சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர், டாக்டர் ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசாங்கத்தின் உண்மையான தலைவர் யார்? ஆன்சர், பிரதமர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திட்டக்குழு அல்லது மத்திய கொள்கை குழுவின் தலைவர் யார்? ஆன்சர், பிரதமர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாராளுமன்ற கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர், மக்களவை சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் எத்தனை முறை வாசிக்கப்பட்டு பின் ஏற்கப்படும்? ஆன்சர், 3 முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி எது? ஆன்சர், விதி 76. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார்? ஆன்சர், குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர், 552 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர், 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவை உறுப்பினர் எத்தனை நாட்களுக்கு மேல் அனுமதியின்றி விடுமுறை எடுத்தால் பதவி நீக்கப்படுவார்? ஆன்சர், 60 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிக மக்களவை உறுப்பினர்களை உடைய மாநிலம் எது? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறைந்த மக்களவை உறுப்பினர்களை உடைய மாநிலம் எது? ஆன்சர், இவை அனைத்தும் மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டிலுள்ள மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர், 39 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவையின் தற்போதைய சபாநாயகர் யார்? ஆன்சர், ஓம் பிர்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவை கூட்டத்தை ஒத்திவைக்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? ஆன்சர், சபாநாயகர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், பாராளுமன்ற அவையை நடத்த குறைந்தது எத்தனை சதவீதம் உறுப்பினர்கள் அவையில் இருக்க வேண்டும்? ஆன்சர் 10%. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவராக பதவியேற்ற ஒரே சபாநாயகர் யார்? ஆன்சர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருமுறை சபாநாயகராக இருந்தவர் யார்? ஆன்சர் பல்ராம் ஜாக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2014ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்றது? ஆன்சர் 16வது மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் 12 பேர். நிரந்தரமான கலைக்க முடியாத அவை எது? ஆன்சர் மாநிலங்களவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள்? ஆன்சர் 1/3 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய அகில இந்திய சிவில் சர்வீஸ் பணியினை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது எந்த அவை? ஆன்சர் மாநிலங்களவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையின் தலைவர் யார்? ஆன்சர் துணை ஜனாதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக அதிக காலம் ராஜ்யசபா தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி மசோதா முதலில் எங்கு தாக்கல் செய்யப்படும்? ஆன்சர் மக்களவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலத்தின் பெயரளவு தலைவர் யார்? ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநர் ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? ஆன்சர் ஜனாதிபதியிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சட்டமேலவை எப்போது ஒலிக்கப்பட்டது? ஆன்சர் 1986ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றம் எங்குள்ளது? ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஒரு தலைமை நீதிபதி, 35 நீதிபதிகள், மொத்தம் 36. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் விதி 143. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் உள்ளன? ஆன்சர் 25 உயர் நீதிமன்றங்கள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலில் இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள் எங்கு அமைக்கப்பட்டன? ஆன்சர் கல்கத்தா, மும்பை, சென்னை இவை அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் H.J. கனியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் வரையறை செய்யப்படவில்லை.
நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிக பெஞ்சுகள் உடைய உயர்நீதிமன்றம் எது? ஆன்சர் கவுகாத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்மு காஷ்மீரில் சட்டசபையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 5 ஆண்டுகள். இதற்கு முன்பு 6 ஆண்டுகள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்குள்ளது? ஆன்சர் மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர்நீதிமன்றத்தில் எந்த விதியின் அடிப்படையில் நீதி பேராணைகள் பிறப்பிக்கலாம்? ஆன்சர் விதி 226. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடும்ப நீதிமன்றங்கள் எந்த சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் 1984. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1950ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் சுகுமார் சென். நெக்ஸ்ட் கொஸ்டின், தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பெண் யார்? ஆன்சர் பிஎஸ் ரமாதேவி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.